பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான நன்னாளிலேயும் நம்முடைய ஒன்றை பகுதியிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற சுவிசேஷகர் எஸ்ராவை ராஜன், பின்னாடி அவர் பாஸ்டர் ஆவார். அன்னாருக்கு கொடுத்த தரிசனமாகிய வளர்ந்து வரும். அல்லேலூயா. எல்லாத்துலேயும் இயற்கையில் எல்லாத்திலையும் வளர்ச்சி இருக்குது. நமக்கும் வளர்ச்சி தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். எந்த வளர்ச்சிக்கும் முடிவு கிடையாது. அல்லேலூயா. கர்த்தருடைய சித்தம் அது. அவருடைய மைண்ட் சிஸ்டத்தில் எல்லாமே வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது தான் அவருடைய சித்தம். பாறை கூட வளருதுங்க. பாறை கூட வளருது. அது மேலே ஒரு அடி படாத வரைக்கும், அது மேலே ஒரு உளி சுற்றி ஏதோ படாத வரைக்கும் அது வளர்ந்து கொண்டே தான் இருக்கும். அல்லேலூயா. ஆகவே நல்ல ஒரு வார்த்தை வளர்ந்து. ஆகவே அவ்விதமான ஊழியத்தின் ஐக்கியத்தை நடத்தி கொண்டிருக்கிற ஐயா அவர்களுக்கும் மற்றும் அவரோடு கூட தோள் கொடுக்கிற எல்லா தேவ தாசர்களுக்கும் தேவ சகோதரிகளுக்கும் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுங்கள். எங்களோட நீங்கள் தான் மெஜாரிட்டியாக இருக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த நாளிலேயும் அடியேனை இங்கே நிறுத்துவதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக வருகிற வெள்ளி சனி ஞாயிறு நடக்க போகிற கூட்டத்திற்கு அவருடைய சொந்த கூட்டம் மாதிரி அருமையான ஒரு அறிவிப்பு கொடுத்தார். அது என்னை ரொம்ப மகிழ்ச்சி ஆக்குகிறது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆகவே நானும் இந்த நேரத்தில் உங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறேன், வாருங்கள். ஆகவே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த நாளிலேயும் கர்த்தர் என்னோடு கூட சொல்லுவதற்காக அவர் எடுத்துக்கொண்ட பகுதிகளை தாவீதை தான் ஆண்டவர் எனக்கு குறிப்பிட்டார். அல்லேலூயா. ஆக எனக்கு அருமையானவர்களே, இந்த உலகம் திறமையானவர்களை தெரிந்து கொள்ளும். ஆனால் கர்த்தரோ தெரிந்து கொண்டவர்களை திறமையாக்குகிறார். அல்லேலூயா. இந்த உலகம் திறமையானவர்களை தேடும். ஆனால் கர்த்தர் அப்படி அல்ல, எல்லாரையும் தெரிந்து கொள்வார். ஏன்? ஒரு கழுதையே தெரிஞ்சுக்கினாரு இல்ல, ஒரு காகத்தையே தெரிஞ்சுக்கினாரு, ஒரு புறாவையே தெரிந்து கொண்டாரு. அல்லேலூயா. ஆக எனக்கு அருமையானவர்களே, கர்த்தரை பொறுத்தவரையில், நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவரை பொறுத்தவரையில் இவர் ஒரு மகிமையானவர், இப்படிப்பட்ட சர்வ வல்லவர், இப்படிப்பட்ட ஒரு நல்ல தெய்வம், இப்படிப்பட்ட ஒரு மகிமையான தெய்வம் இந்த உலகத்திலே எங்கும் கிடையாது. அப்படிப்பட்ட ஆண்டவரிடத்திலே நாம பிள்ளைகளாய் இருப்பது ரொம்ப ஒரு மகிழ்ச்சி. அல்லேலூயா. சகோதரி சொன்னது போல வரும் வழியெல்லாம் ஒரே திருவிழாக்கள். நான் ஜெபம் பண்ணி வந்த ஆண்டவரே, எங்களெல்லாம் தெரிஞ்சுக்கிறீங்களே, இவங்களெல்லாம் தெரிஞ்சு கொள்ளக்கூடாதா? இல்லை, நான் பாரு ஆண்டவரே, சர்ச்சுக்கு கை வீசின்னு போனேன். அவங்க குண்டாம் தூக்கிக்கின்னு அதில் ஏதோ வச்சுக்கின்னு தேங்காவை வச்சுக்கிட்டு பூவை வச்சுக்கிட்டு இல்லை என்னென்னவோ பொருட்களை தலைமையில தூக்கின்னு போகிறாங்க. ஆண்டவரே, என்னை சும்மாவே கூட்டுன்னு போகிறீங்களே. இப்படி செலவில்லாத கர்த்தரிடத்திலே இவங்க எப்பப்பா வருவாங்க, இவங்க எல்லாரும் வரணும்பா என்று சொல்லி நான் அதிகமாக மனதிலே நினைத்து கொண்டே வந்தேன். வழியே இல்லை எனக்கு. அப்பெல்லாம் மனசுல ஏதாவது ஒரு பலமா ஒரு அற்புதம் செய்யுங்களேன், வல்லமையா ஒரு அற்புதம் செய்யுங்களேன். நீங்க எவ்வளவு பெரியவர். அன்னைக்கு கடலெல்லாம் பிளந்தீங்க, யோர்தான் நதியெல்லாம் நிறுத்தினீங்க, அதெல்லாம் ஆச்சரியமா இருக்குது. அது மாதிரி வணக்கணுவானா ஒரு எழுப்புதல், ஒரு கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு நிலைமைக்குள்ளே இந்த மக்களெல்லாம் நீங்க கொண்டு வர வேண்டும் என்று ஒரு ஆதங்கம் மனசிலே இருந்தது. அல்லேலூயா. ஆக எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலேயும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோபுவின் புஸ்தகத்திலே 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படிக்கலாம். அல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தர் ஊழியக்காரர்களாகிய நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், துவக்கம் அற்பமாயிருந்தாலும் முடிவே சம்பூர்ணமாக. அப்போ என்னன்னு சொன்னா, எந்த காரியமானால் அற்பமாக தான் இருக்கு. ஆரம்பத்தில்
அற்பமா தான் இருக்கும். யாரும் அதை மதிக்க மாட்டாங்க. எதெல்லாம் அற்பமா ஆரம்பிக்குதோ அதெல்லாம் சிறப்பா இருக்கு. அல்லேலூயா. அதுவும் கர்த்தர் நமக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறார், துவக்கம் அற்பமா இருக்கு. தாவீது வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளுங்க. அவருடைய துவக்கம் ஆடுகளோடு இருந்தது இல்லையா? அப்புறம் ஆண்டவரை தெரிஞ்சுக்கினாரு. அதுக்கப்புறம் முடிவை பார்த்தா அவரு ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாய் கர்த்தர் உயர்த்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே ஆரம்பம் அப்படிதான் இருக்கும். அதை குறித்து நம்ம வருத்தப்படக்கூடாது. ஆகவே தாவீதுடைய வாழ்க்கையிலே அவர் ஆடுகளோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஒரு காலகட்டம் வந்தது, அவர் ஆடுகளோடு இல்லை, அவர் ராஜாக்களோடும், அவரே ராஜாவாக, ஏன் அதாவது இந்த உலகத்திலே வந்த இயேசு என்கிற ராஜாவுக்கு ஒரு முன் வார்த்தையாக தாவீதின் குமாரனே என்று இயேசுவை சொல்லுவதற்கு ஒரு முன் வார்த்தை தாவீது வார்த்தை தேவைப்பட்டது. தாவீது என்கிற பெயர் தேவைப்பட்டது. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய அற்புதமான ஆண்டவர் பாருங்க. கர்த்தர் அந்த அளவுக்கு தாவீதை அங்கே உயர்த்துகிறார். ஆகவே வெளிப்படுத்தல் புஸ்தகத்திலே 1வது அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நமக்கு இவ்விதமாய் சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 1:6. பாவங்கள் அற நம்மை கழுவி நம்ம எல்லாரையும் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. அல்லேலூயா. அவர் நம்மை பிதாவுக்கு முன்னாடி எப்படி மாற்றிட்டாரா, எப்படி நிறுத்திருக்கிறாரா? ராஜாவாக, ஆசாரியர்களாக. ராஜா என்றால் அதிகாரம். ராஜா சொன்னா நடக்கும். நான் சொன்னதுதான் இல்லையா? தலை வெட்டுனா வெட்டு. ராஜாவின் வார்த்தைக்கு மறு வார்த்தை கிடையாது. எஸ்தர் அதை குறித்து சொல்லுவாங்க, பயப்படுவாங்க. ஒரு தவறான சட்டம் இருக்கிறது, ராஜா அழைக்காவிட்டால், நானாய் உள்ளே போனால் அல்லது வேற யார் உள்ள போனாலும் ராஜாவுடைய மூடு என்ன எப்படி இருக்கும் எனக்கு தெரியாது. அவர் ஒருவேளை தவறான ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டால் அதோடு என் கதை முடிந்தது இல்லையா? அப்போ ராஜா என்று சொன்னால் அதிகாரம். அப்ப நம்ம ஆண்டவர் ராஜாக்களாக வைக்கிறார். இந்த உலகத்திலே அதிகாரியா வச்சிருக்க. ராஜா என்றால் அதிகாரம். நாம மற்ற காரியங்களின் மேலே அதிகாரம் செலுத்துவதற்கு கர்த்தர் நம்ம இந்த உலகத்திலே வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அது உங்கள் பிரச்சனைகளாக இருக்கலாம், உங்களுடைய தேவைகளாக இருக்கலாம், உங்களுடைய அவமானங்களாக இருக்கலாம், உங்களுடைய கஷ்டங்களாக இருக்கலாம், நடக்காதவைகளாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய ஏக்கங்களாக இருக்கலாம். இதெல்லாம் எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஆகும் என்று சொல்லக்கூடிய தவிப்புகளாக இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அது மேல உங்களை நான் ராஜாவா வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. அதான் ராஜாக்களாய் வைத்திருக்கிறார். அதை தொடர்ந்து வாசிக்கிறோம். ராஜாக்களாகவும் ஆசாரி. அப்போ அடுத்தது என்னன்னா, ஆசாரிகள் என்பது ஜபம். முதல் ஜபங்க, அப்புறம் தான் ஊழியம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சிறு வயதில் 12 வயசுல பிரசங்கம் பண்ணார். ஆனால் அவர் தன்னுடைய ஊழியத்தை துவங்குகிற காலத்தில் அவருடைய முதல் ஊழியம் எது? மத்தேயு 4ஆம் அதிகாரம், லூக்கா 4. மத்தேயு எழுதும் பொழுதும் லூக்கா எழுதும் போதும் சற்று வித்தியாசமா இருக்காங்க. எனக்கு லூக்கா எழுதுறது ரொம்ப பிடிக்கும். படிக்கலாமா அந்த வசனத்தை? லூக்கா 4ஆவது அதிகாரத்தில் ஒரு வசனத்தை மட்டும் இருங்க, நான் சொல்லிடுறேன். ஒரே ஒரு வசனம் மட்டும். லூக்கா 4ஆவது அதிகாரம் 13ஆம் வசனத்தை படிங்க. சோதனையெல்லாம் முடித்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனார். என்னதுங்க அப்படின்னு? என்னதுங்க? திருப்பியும் வந்திருப்பான், வந்தான்.
பிசாசனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்து சிலுவை என்கிற அந்த மரத்தில் மரிக்கக்கூடாது இல்லையா? அப்போ அது அந்த திட்டத்தை அழிப்பதற்கு, அந்த திட்டத்தை தோல்வியாக்குவதற்கு அவன் திரும்ப 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 வந்து கொண்டே இருக்கிறான். உங்களுடைய வாழ்க்கையிலையும் கூட, ஆசாரியர்களாக இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலையும் கூட, ஜெபவீரர்களாக இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலையும் கூட, தரிசனத்தோட கூட இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலையும் கூட, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் உங்களுடைய வாழ்க்கையிலையும் கூட அதை நிறைவேறாதபடிக்கு, நிறைவேறக்கூடாது என்கிற நோக்கத்தோடு கூட பிசாசு உங்கள் வாழ்க்கையிலும் திரும்ப திரும்ப வந்துனே இருக்கும். பிசாசு திரும்ப திரும்ப வந்தா நல்லா இருக்குமா, வராம இருந்தா நல்லா இருக்குமா? அல்லேலூயா. பவுல் சொல்லுவாரு, நான் இந்த தேகத்தை விட்டு போகுது நான் ரொம்ப ஆசையாக இருக்கிறேன், ஆனால் நான் ஆசைப்படுறதில்லை. ஏன்னா அங்கே போய் உக்காந்துட்டு ஒன்றும் இல்லை, கத்திர துதிக்கு போகிறோம், அமைதியாக இருப்போம். இங்கே இருந்தால் சவால். அல்லேலூயா. அங்கே இருந்தால் ஒரு சவாலும் இல்லை, அவரோட கூட இருக்க போகிறோம், அவ்வளோதான். ஆனால் இங்கே இருந்தால் சவால், சாத்தானோட கூட சவால். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு தேவைகளிலேயும், ஒவ்வொரு ஊழியத்திலேயும், ஒவ்வொரு தரிசனத்திலேயும் நாம எதிர்த்து நின்று சவாலிட்டு சாத்தானை ஜெயிச்சு கர்த்தருக்கான சாதிக்கிறவர்களாக இருக்கிறோம். அதனால பரலோகத்துக்கு போறதை விட பூலோகத்தில் இருக்கிறது நல்லது. அல்லேலூயா. இன்னொன்று நல்லது என்று சொன்னால், கர்த்தருடைய நாமத்தை இன்னும் மகிமைப்படுத்தி கொண்டே. அதனால இங்கே அதான் பார்க்கிறோம். ஆசாரியன் என்று சொன்னால் ஜபம், ஊழியம். ஆகவே இயேசு கிறிஸ்து அப்படி தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் முதல் ஊழியத்தை உபவாசம் என்கிற ஊழியத்தை தான் ஸ்டார்ட் பண்ணார். ஜப ஊழியம் யாருடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ அவருடைய வாழ்க்கையிலே செயல் ஊழியங்கள் நிறைய இருக்கு. அதாவது ஜபத்தினாலே ஏற்படுகிற செயல் ஊழியங்கள் சிறப்பாக இருக்கும். சிலர் ஜபிக்காமலே செயல்படுவாங்க, அதுக்கும் முடியும். அதுக்கு பணம் இருந்தால் போதுங்க. ஊழியத்தில் பணம் இருந்தால் போதும், ஜபம் இல்லாமல் கூட ஊழியம் பண்ணிடலாம். ஆனால் நிறைய பேர் ஜபம் பண்ணி பணம் இருந்து ஊழியம் செய்த ஊழியர்கள் எல்லாம் வளர்ந்ததாக சரித்திரம். ஆனால் ஜபம் இருந்து செய்த ஊழியர்கள் எல்லாம் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. அதை யாரும் அழிக்க முடியாது. அல்லேலூயா. அதை யாரும் தொட முடியாது. கர்த்தர் அந்த அளவிற்கு ஜபத்திற்கு அவர் மரியாதை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இங்கே அதுதான் பார்க்கிறோம். இரண்டாவது ஆசாரியர்கள் என்று சொன்னால் ஜபம், அதோடு கூட இரண்டாவது பகுதி ஊழியம். ஆகவே தேவன் நம்மை பிதாவுக்கு முன்னாடி ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாக வச்சிருக்கிறார். ஆக இங்கே அதுதான் தாவீதுடைய வாழ்க்கையிலே கூட பார்க்கிறோம். துவக்கம், அதாவது யோபு சொல்றாரு, ஆரம்பம் அற்பமா இருந்தாலும். தாவீதுடைய வாழ்க்கையிலே கூட நிறைய பேருடைய வாழ்க்கையில அற்பம், ஆரம்பம், துவக்கம் மரியாதை இல்லை. ஊழியத்துக்கு வந்துட்டு இருப்பாங்க, ஆனால் ஒரு சரியான ஒரு கணம் இருக்காது. இதெல்லாம் என்னத்தை சாதிக்க போகுது, இதெல்லாம் என்னத்தை செய்ய போகிறது என்றெல்லாம் நினைத்த காலங்கள் உண்டு. என்னெல்லாம் அப்படி நினைத்த காலங்கள் உண்டு. ஏன்னா எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் ஒரு பேக்ரவுண்டை உலகம் பார்க்கும் இல்லைங்களா? நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் உங்களுடைய பின் தகுதி என்ன, அதை இந்த உலகம் கவனிக்கும். அதை கவனிக்கும் பொழுது பின்தகுதி, அந்த பேக்ரவுண்ட் சரியா இல்லைன்னு சொன்னா அவங்க ஒரு தீர்மானம் எடுப்பார்கள், அவங்க ஒரு முடிவுக்கு வருவார்கள், இது தேராது. ஆனால் தேராதது எல்லாம் தேர வைக்கட்டும் தான் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. என் வாழ்க்கையில அப்படித்தான் இருந்தது. தேர்வதற்கான வாய்ப்பே இல்லை. தேராதுன்னு சொல்றதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க. அதுக்கு காரணம், அப்படி கண்ணிலே பார்க்கும் பொழுது வாய்ப்பு இருந்தது. அப்பா, குடும்பம், வீட்டு வசதி, வீட்டின் வருமானம், வீட்டின் லுக்கு, இது எல்லாமே வாய்ப்பில்லாத ஒரு சூழ்நிலை தான் இருந்தது. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு அதை தலைகீழாக மாற்றிட்டுகிறார். எது சொல்ல வருகிறேன், துவக்கம் அற்பமாய்தான் இருக்கும். தாவீதுடைய வாழ்க்கையிலே கூட
துவக்கம் அற்பமாக தான் இருந்தது இல்லையா? அப்படின்னு சொன்னா தாவீதின் வாழ்க்கையிலே ஒரு சிறந்த ஒரு செய்தி, சிறப்பான ஒன்றை சொல்ல வேண்டுமானால் நாம் யாரை சொல்லுவோம்? கோலியாத்தை தான் சொல்லுவோம் இல்லையா? அதை நான் பைபிள் படிச்சுட்டு இருக்கிறப்போ நம்முடைய வாழ்க்கையில தாவீதுக்கு கோலியாத்துக்கு முன்னாடி ஒரு சில கோலியாத்துக்கு இருந்தாங்க. நம்ம வாழ்க்கையிலே கூட கோலியாத்துக்கு முன்னாடி சில கோலியாத்துங்களாம் இருக்குது. உண்மையான அந்த கோலியாத்தை சமாளிச்சிடலாம், இந்த கோலியாத்துக்கெல்லாம் சமாளிக்க முடியாது. நல்லா நம்ம கூட இருக்கிறவங்களே இருப்பாங்க இல்லையா? நம்மளை விட்டு போய்விடலாம். மனிதனுடைய தன்மை அதுதான், மனிதனுடைய இயல்பு அதுதான், மனிதனுடைய எண்ணங்கள் அதுதான். ஆனால் உலகம், அதாவது உலகம் அப்படிதான், கர்த்தர் அப்படி இல்லவே இல்லை. ஆகவே தாவீதுடைய வாழ்க்கையிலே பெற்றோர்கள் அவனை மதிக்கல, துவக்கம். அவனுடைய சகோதரர்கள் அவனை மதிக்கல. அவன் உடல் அமைப்பு கூட ஒரு கோலியாத்தை வெல்வதற்கான அமைப்பு இல்லை. வசனங்களை வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 16:11 படி. 1 சாமுவேல். உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டார். என்ன ஈசா என்ன பண்றாரு? தாவீதுடைய அப்பா ராஜாவாக இந்த குடும்பத்திலே ஒரு நபரை செலக்ட் பண்ணும்படியாக கர்த்தர் எனக்கு சொல்லி என்னை உன்னுடைய வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறார். ஆகவே உனக்கு இருக்கிற பிள்ளைகளில் ஒருவனை ராஜாவாக்க வேண்டும் என்று சொல்லி நான் இங்கே வந்திருக்கிறேன் அப்படி என்று சொல்லும் பொழுது, அப்படியா அப்படி என்று சொல்லி தன் வீட்டில் இருக்கிற எல்லா பிள்ளைகள் என்ன பண்றாங்க? இவனையா, இவனா, இவனா, அப்போ இவன் இல்லை, இவன் இல்லை. அப்பதான் அங்க ஒரு வார்த்தை சொல்லப்படுது. அதாவது இருங்க, அந்த வார்த்தை என்னன்னா, நீ மனுஷன் பார்க்கிற விதமாய் பார்க்கிறாய், கர்த்தர் முகத்தை எல்லாம் பார்க்கல, இருதயத்தை பார்க்கிறார். வாழ்க்கையில வெற்றிக்கும், வாழ்க்கையில உயர்வுக்கும், வாழ்க்கையில நன்மைக்கும், வாழ்க்கையில சாதனைக்கும் முகம் முக்கியம் அல்ல, இதயமே முக்கியம். முகம் முக்கியம் அல்ல, அகமே முக்கியம். அகம் என்று சொன்னால் நம்முடைய இருதயத்துக்குள்ளே நாம் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை எப்படிப்பட்டது, நம்முடைய இருதயத்துக்குள்ளே கர்த்தரை நேசிக்கிற நேசம் எப்படிப்பட்டது, நம்முடைய இருதயத்துக்குள்ளே கர்த்தரை முன்வைத்து நம்முடைய விசுவாச வாழ்க்கை எப்படி இருக்கிறது, அதுதான் கர்த்தர் நம்ம பார்க்கிறார். மூஞ்சிக்கும் ஆசீர்வாதத்துக்கும் சம்பந்தம் இல்லை. இடப்பட்ட ஒன்றும் இல்லாத மூஞ்சிலாம் ஹீரோவாயிட்டு. அல்லேலூயா. தேவன் இதெல்லாம் நமக்கு முன்னாடியே சொல்லி வச்சுட்டுக்கிறார். வா, நீ முகத்தை பார்க்கிறாய், எனக்கு முகம் முக்கியம் அல்ல, அகமே முக்கியம். அல்லேலூயா. அகத்தில் உண்மையாயிருக்கிறவர்கள், அகத்தில் கர்த்தரை நேசிக்கிறவர்கள், அகத்தில் பரிசுத்தமாயிருக்கிறவர்கள் கொஞ்சம் வெளியே தான் இருப்பாங்க. கொஞ்ச காலம் அதாவது மதிக்காதவர்களைப் போல தான் இருப்பார்கள், சிலரால் சீண்டப்படாதவர்களைப் போல தான் இருப்பார்கள். அப்ப இவர் சாமுவேல் என்ன சொல்றாரு? இல்லப்பா, இவங்களை யாருமே செலக்ட் பண்ணல. எத்தனை பேர் வராங்க? ஈசாயினுடைய பிள்ளைகள் 7 பேர் வராங்க. 7 பேரா வரட்டும், 7000 பேரா வரட்டும், தாவீது தான் வரணும். அல்லேலூயா. எப்பா தாவீது வரணும்பா. என்னுடைய ஆண்டவருடைய சித்தம் என்ன, என்னுடைய எண்ணம் என்ன? அங்கே ஒருவன் இருக்கிறான், ஆடுகளின் பின்னே இருக்கிறான், அவன் வர வேண்டும். இவ்வளவுதான் உன் பிள்ளைகளா? இதுல யாருமே செலக்ட் பண்ண ஆண்டவர் விரும்பல இல்ல சொல்றாரு. இவ்வளவுதானா? ஒருத்தர் இருக்கிறான், அவரு எல்லாத்துக்கும் நாடுகளை இல்லையா, காட்டுல கிடக்கிறார். காட்டுல இருந்தாலும் கர்த்தரோடு இருக்கிறார். உண்மை இல்லையா? நீங்க எங்க இருக்கிறீங்கிறது முக்கியம் இல்லை. ஒரு நாள் வரும், உலகம் அறிய நம்மை கொண்டு வருவார். ஆனால் கர்த்தரோடு இருந்தா, தாவீது கர்த்தரோடு இருந்தா இல்லையா, அந்த அளவுக்கு இசை வாசித்துக் கொண்டு பாடிக்கொண்டிருக்கிறார். பயங்கரமாக தாவீது பாடிக்கொண்டிருக்கிறார். சங்கீதங்கள் இல்லையா, சிலெல்லாம் சங்கீத அதாவது சங்கீத புஸ்தகம், சங்கீதம் புஸ்தகம் சொல்லக்கூடாது. சங்கீத வாசிப்பு நேரத்திலையும் கூட சங்கீத புஸ்தகத்திலிருந்து 17ஆம் அதிகாரம் படிப்போம் அப்படிலாம் படிக்கூடாது. சங்கீதம் 17 அப்படிதான் படிக்கும். ஏன்னா அது சங்கீதம்.
அது பாட்டு, அதெல்லாம் பாட்டை போய் நம்ம புக்காக்க கூடாது. ஆகவே எத்தனை சங்கீதங்களை அவர் எழுதியிருக்கிறார். ஆகவே ஒருவன் இருக்கிறான், அவன் காட்டில் இருக்கிறான், ஆனால் உலகத்துக்கு தெரியாது அவன் கர்த்தரோடு இருக்கிறான். சாமுவேலுக்கு தெரியலையே. ஒரு சிலர் வந்ததுமே அவங்க உடல் தகுதியெல்லாம் பார்த்ததும் இவனான்னு சொல்லி கர்த்தர் கேட்கிறார். அப்பதான் சொல்ற, இவன் இல்லப்பா, நீ மனுஷன் பார்க்கிற விதமா பார்க்கிற. இதெல்லாம் முகம் நல்லா இருக்குது, சிலருக்கு மூஞ்சி நல்லா இருக்குது, வேலைக்காக. ஒன்று வேலைக்காக இருக்குது, ஆனால் இருதயம் நல்லா இருக்குது. அது அடுத்த வசனத்தை படிக்கணும். 1 சாமுவேல் 16:12 படிக்கலாமா? ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். இல்லைங்க, 16:12. ஆள் அனுப்பி அவனை ஆமா, அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனாய் இருந்தான். ஆமா. அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அதாவது அவனுக்கு முக ரூபம்லாம் அழகா இருந்தது, ஆனால் இராணுவத்துக்குரிய உடல் கிடையாது. அவர் எங்க போயிருக்கலாம்? ஃபேஷன் ஷோவுக்கு போயிருக்கலாம். யாரு அது இல்லைன்னா ஆண் அழகன் போட்டிக்கு போயிருக்கலாம். அவரு வீரத்துக்கு சண்டைக்கெல்லாம் லாக்கி கிடையாது, அவர் யுத்தத்துக்கெல்லாம் லாக்கி கிடையாது. ஆனால் கோலியாத்தை கொல்ல வேண்டும் என்று சொன்னால் யுத்த வீரன் முக்கியம் கிடையாது. அவங்ககிட்ட போய் எத்தனை அடி ஆகிட்டு அவரு? 9 அடி. அப்படின்னா என்னன்னா கிட்டத்தட்ட பில்டிங் இந்த மோல்டிங்கில் போய் இடிக்கும் அவர் தலை. அவங்ககிட்ட போய் தவுளோண்டு மனுஷனோ எந்த மனுஷனோ தவுளதாக இருப்பான். இஞ்சி பண்ணால் ஒரு மனுஷன் ஒரு 6 அடிக்கு மேலே ஏற போகிறதில்ல. அந்த வெயிட்டுக்கு ஏற்ற கத்தி, அந்த வெயிட்டுக்கு ஏற்ற ஆயுதம் தான் அவன் கையில் இருக்கும். அதனால கோலியாத்தை கொல்ல வேண்டுமானால் யுத்த வீரர்கள் தேவையில்லை, புத்தி வீரர்கள் தேவை. யுத்த வீரர்கள் தேவையில்லை, நல்ல புத்தி வீரர்கள் தேவை இல்லையா? அதனால தாவீதை ஆண்டவர் பிளான் பண்றார். ஏன்னா நீங்க தொடர்ந்து அதெல்லாம் படிச்சுதான் இருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். எத்தனை நாள் வந்து கோலியாத்து நிற்கிறாரு? 40 நாள். தினமும் காலை மாலை சொல்லுதா? எப்படி சொல்லுது வசனம்? அது படிங்க. தினமும் காலையிலும் மாலையும் சொல்லுது. 40 நாள் அப்படின்னு என்னது? 40 + 40 80. 80வது முறைதான் தாவீது வருகிறார். அப்போ ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும், காலையில் வந்து கத்திட்டு போவான், ஒருத்தரும் வரமாட்டாங்க. சரி போ, எனக்கு பசி எடுத்துச்சு, நான் போறேன். திரும்பி சாப்பிட்டுக்கிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்பி சாயங்காலம் வருவார், திரும்பி கத்துவார், டேய் உங்களுக்கு எங்களுக்கெல்லாம் யுத்தம்லாம் வேணாம், என்னத்துக்கு பிரச்சனை, என்ன யாரு அழிக்கிறீங்களோ உங்களுக்கு நாங்க அடிப்போம். நான் யாரை அழித்து விட்டால், ஒருவேளை உங்கள் கூட்டத்திலிருந்து நான் ஒருவரை அழித்து விட்டால் நீங்கள் எனக்கு அடிமை. இதுதான் சிம்பிள். யுத்தத்தினுடைய வெற்றிக்கு இதுதான் முடிவு அப்படின்னா அது மாதிரி டெய்லி வந்து கத்துட்டு போறாரு. 79 முறை கத்துறாரு, 80வது முறை ஒத்துவாட்டார். இந்த உலகத்தில் எந்த சத்தத்துக்கும் ஒரு நாள் முடிவு உண்டு. சாத்தானுடைய சத்தத்துக்கு முடிவு உண்டு. நம்முடைய எதிரிகளின் சத்தத்துக்கு ஒரு நாள் முடிவு உண்டு. கற்றுக்கொண்டே இருக்கும் சாத்தான், பேசிக்கொண்டே இருப்பான் சாத்தான், பலவிதமான போராட்டங்களை கொடுத்து கொண்டே இருப்பான். ஆனால் ஒரு நாள் முடிவு உண்டு. ஒரு நாள் முடிவு உண்டு. கோலியாத்தின் சத்தத்துக்கு ஒரு நாள் முடிவு உண்டு. அதுதான் 80வது தடவை தாவீது வந்து நிற்கிறார். அல்லேலூயா. ஆகவே இவனுடைய உடல் அமைப்பு யுத்தத்துக்கானது அல்ல. ஆகவே அது அற்பமாய் இருக்கிறது. பெற்றோர்களும் அவனை அற்பமாய் நினைக்கிறார். அவனுடைய உடல் அமைப்பும் அற்பமாய் இருக்கிறது. இன்னொரு வசனத்தை படிக்கலாம். பதினேழாவது அதிகாரம், அதே 1 சாமுவேல் 17:28. அந்த மனுஷனோட அவன் பேசிக் கொண்டிருப்பதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன?
வனாந்தரத்தில் அந்த கொஞ்சம் ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். கொஞ்சம் ஆட்டு மேல அவனுக்கு அக்கறை, ஆனா தாவீதுக்கு ஒரு நாட்டு மேல அக்கறை. அல்லேலூயா. ஆடா நாடா. அவரு கொஞ்சம் ஆட்டுக்கு ரொம்ப அக்கறைப்படுற மாதிரி, ரொம்ப குடும்பத்தின் மேல பொறுப்புடைய ஒரு மாதிரி. அவரு அந்த கொஞ்சம் ஆட்டை எங்க விட்டு விட்டு வந்தாய்? என்ன ஆண்டர் அனுப்பியது வேற. எனக்கு போர் அடிச்சு போச்சு. காட்டுல சிங்கத்தை ஜெயித்து போர் அடிச்சு போச்சு. காட்டுல கரடியை அழித்து போர் அடிச்சு போச்சு. நான் இப்பொழுது தேவனுக்கு விரோதமாய் நிற்கிற, சர்வ வல்லவனுக்கு விரோதமாய் இருக்கிற மனிதனை ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா. அது போர் அடிச்சு போச்சு. சிங்கத்தின் வாயை கிழிச்சு போர் அடிச்சு போச்சு. ஒரு நாள் வரும், நீங்கள் ஆசீர்வாதத்தின் யுத்தத்தில் முன்னேறி கொண்டே அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே கருமையானவனே, பயப்படாதிருங்கள். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை அழைத்த தேவன் சர்வ வல்லவர். அவர் கொடுத்த தரிசனங்கள் மகிமையானது. அது ஒரு நாள் அழிந்து போகாது. பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருக்கும். யாருக்கு தான் பிரச்சனை? அதான் சில காலம் விலகி போனான். யாருக்கு? இயேசு கிறிஸ்துக்கே சில காலம் விலகி போனான். அப்படின்னா திரும்ப திரும்ப வந்திருப்பான். இதை படிச்சதை நான் என்ன பண்ண தியானிச்சேன். அப்போ இவனுடைய நோக்கம் என்ன? இயேசு சிலுவையில் மறிக்கக்கூடாது. அப்போ சிலுவையிலே சாகாதபடிக்கு அவருக்கு வந்த சாவு எத்தனை அப்படின்னு தியானிச்சேன். எழுதி வச்சிருக்கேன். எத்தனை சாவு சிலுவையில் சாகாதபடிக்கு எத்தனை சாவு இயேசுக்கு வந்தது அப்படின்னு. ஆக எனக்கு அருமையானவர்களே, பிரச்சனைகள் வந்து கொண்டுதான் இருக்கும். அதான் நான் ஆரம்பித்து சொல்றேன். நம்ம என்ன பரலத்தில் இருக்கிறோம், பூலோகத்தில் இருக்கிறோம். ஒருவேளை பிரச்சனை என்னால சமாளிக்க முடியலன்னா தயவுசெய்து பரலத்துக்கு போயிடுங்க. அத நம்மள போன நரகத்துக்கு தான் போவோம். அப்படி சொல்றாங்க. அதனால இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, பிரச்சனை என்னால சமாளிக்க முடியல, பிரச்சனை என்னால சந்திக்க முடியல. என்ன இது தொடர்ந்து திரும்ப 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 வந்துருக்குதுன்னா ஒரு நல்ல வழி இருக்குது. உலகத்துக்கு டாட்டா காட்டு போயினே. அப்படி டாட்டா காட்டும் போது தான், டாட்டா காட்டணும்னு ஆசைப்பட்ட போது தான் எலியாவை கத்தரை எடுத்துங்க. உங்ககிட்ட போராட முடியாது. எப்போ பார்த்தாலும் அது பிரச்சனை, அவன் என்ன இப்படி பண்ணுறான், இவன் இப்படி பண்ணுறான், உன்னை கொண்டு எவ்வளோ பெரிய அற்புதத்தெல்லாம் நான் செஞ்சேன், உன்னை கொண்டு எவ்வளோ பெரிய மகிமையான காரியத்தெல்லாம் செஞ்சேன், சரிண்ணே அதெல்லாம் மறந்துட்டேன். இப்போ அந்த பிரச்சனை மட்டும் பெருசாக பேசுங்க இல்லையா? அப்போதான் பார்த்தாரு, எத்தனை தடவை இந்த மாதிரி எழும்பு சாப்பிடு, நீ போக வேண்டிய தூரம் இருக்கு, அங்கே போய் அங்கேயும் அதே மாதிரி பண்ணுற, உனக்கு இங்கே இல்லையே வேலை, எழும்பு இன்னொரு இடத்துக்கு போ. எவ்வளோ சொன்னாலும் கேட்கல, முடியாது. யார்? ஏசபேல். ஏசபேல் தானே. அவ்வளோ வீரமாக அத்தனை தீர்க்கதரிசி முன்னாடி நின்றவன் ஒரு பொம்பளை பார்த்து பயந்துட்டான். இல்லை எவ்வளோ ஒரு அவமானம் பாருங்க. இதை பார்த்தாரு ஆண்டவர். எவ்வளோதான் நான் போராடுறது, எழுந்துரு போ அப்படின்னு சொல்லினுக்கிறேன். உன்னை கொண்டு எவ்வளோ பெரிய அற்புதங்களாக நடந்தது, எத்தனை தீர்க்கதரிசிகளாக நீ அழித்தாய், உன்னை கொண்டு எவ்வளோ வல்லமையான காரியங்கள் நடந்தது, உன்னை கொண்டு மழையை நிறுத்தினேன் இல்லையா? அவன் சொல்றார் 1 ராஜாக்கள் 17, என் வார்த்தை அல்லாமல் பனியாகிலும் மழையாகிலும் பெய்வதில்லை இல்லையா? பனி பெய்யக்கூடாதுன்னா என்ன பண்ணணும்? சரி, மழை பெய்யக்கூடாதுன்னா என்ன நடக்கணும்? மழை பெய்யக்கூடாதுன்னா மேகம் வரக்கூடாது. பனி பெய்யக்கூடாதுன்னா மேகம் வரணும். பனி எப்போ பெய்யும்? ராத்திரி தான் பெய்யும் இல்லைங்களா? நீங்கள் நல்லா பாருங்கள், நைட்டில் வானம் மூடி இருந்தால் பனி இருக்காது. நான் இந்த வசந்த பட்சிட்டு ஆராய்ச்சி பண்ணேன், அதனால் நான் சொல்கிறேன். எப்போ ஒரு வசந்த பட்சிதம் நீங்கள் அங்கே போயிட்டு நோண்டணும், உலகத்தை கலரி பார்க்கணும். அது சொல்லிச்சுன்னு சொல்லி அப்படியே நம்மளும் சொல்லியிருக்கூடாது. போய் அதை கலரி பார்க்கணும், நடக்குதா இருக்குதா.
அப்படின்னா என்னன்னா, மேகம் இருந்தால் பனி இருக்காது, மேகம் இல்லை என்றால் பனி இருக்கு. அப்போ பனியாகிலும் மழையாகிலும் பெய்யாது. அப்போ பகலானா மேகம் இல்லை. அந்த மாதிரி ஒரு பகல்ல தான் எலியா என்ன பண்றாரு, கேயாசி அனுப்பி அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு என்னுடைய காலங்கள், இப்போ மழை பெய்ய வைக்க வேண்டிய காலம் வந்திருக்குது, அதனால நான் ஜெபம் பண்ணுகிறேன், நீ போய் என்ன பண்ண, மழை பெய்யறதுக்கான அறிகுறி நடக்குதா இல்லையான்னு போய் பாருன்னா, இதான் 3.5 வருஷமா வானத்துல மேகமே வரலையே. அதுக்கு என்ன அடையாளம்னா, எத்தனை தடவை அவர் ஓடி ஓடி பார்க்குறாரு, 7 தடவை, 7வது தடவை ஓடியாடுறாரு, கையளவு மேகம். அல்லேலூயா. அதான் கையளவு மேகம் காலம் வர அப்பா உங்களை விடவே மாட்டேன். கையளவு மேகம் அப்படின்னா என்னன்னா, வானத்துல ஒரு கையளவு மேகம் 3 வருஷமா பார்க்கல இல்லையா? அதுதான் தீர்க்க தரிசனத்தின் நிறைவு. மழை பெய்யாதுன்னா, இன்னைக்கு நல்லா மேகம் வருது, எலியா என்னத்த சொல்றது, மேகம் நிறைய வருது, கட்டாயம் மழை வரும். அந்த வார்த்தை கூட அவங்க வாயில வரக்கூடாது. அந்த வார்த்தை கூட அவங்க வாயில வரக்கூடாதுன்னா மேகமே வரக்கூடாது. அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் அந்த அளவுக்கு அங்கே தீர்க்க தரிசனத்தை ஒழிகிறார். ஆக எனக்கு அருமையானவர்களே, இங்க அதுதான் வாசிக்கிறோம். இந்த தாவீதனுடைய வாழ்க்கையிலே 17:28 படிச்சுலையா, உடன் பிறந்தவர்கள் கூட அவன் என்ன பண்றாங்க, ஆமா, அப்போ ஆரம்பம் அற்பம், அப்பா அம்மாவும் இது சண்டைக்குல. மொத்தம் எத்தனை பேர் அவங்க வீட்டில் ராணுவத்தில் இருக்கிறாங்க, பிள்ளைங்க 8 பேர், 3 பேர் ராணுவத்தில் இருக்கிறாங்க. அப்போ அதுதான் இங்க பார்க்கிறோம், பெற்றோர்களும் அவனை மதிக்கவில்லை, உடலும் அவனுக்கு யுத்தத்துக்கான வாய்ப்பு இல்லை. அங்கே உடன் பிறந்தவர்கள் கூட இந்த ஆட்டை விட்டு விட்டு வந்து விட்டாய் என்று சொல்லி அவனை கேலி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தாவீதுக்கெல்லாம் ஒரு நோக்கம் இருந்தது. 16வது அதிகாரம் 10ஆம் வசனத்தை படிக்கலாம். குமாரனில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி, உன் பிள்ளைகள் இவ்வளவுதான். 1 சாமுவேல் 17:26 இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவன் உள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றார். அந்த வெறி இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த வெறி இருக்குன்னா, அங்க வசனம் சொல்றது எம்மாத்திரம்னு நான் நினைச்சிட்டேன், தாவீது ஏதோ கிஃப்ட் எதிர்பார்க்கிறாரு, கோலியாத்தை கொண்டா கிஃப்ட் எதிர்பார்க்கிறார் நான் நினைச்சேன். அவன் எம்மாத்திரம் என்னும் போது விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தன். அவன் எம்மாத்திரம். விருத்த சேதனம் என்றால் அது பழைய ஏற்பாட்டின் காலங்களிலே கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதற்கு அடையாளம். புதிய ஏற்பாட்டின் காலத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதற்கு அடையாளம் நம்மை ஆண்டவருக்கு முழுமையாய் ஒப்பு கொடுத்ததுதான். ஆகவே கர்த்தருக்கு முழுமையாய் ஒப்பு கொடுத்தவர்களுக்கு முன்னாடி பிசாசு நிக்காது, ஒண்ணு செய்யும், பின்னாடி நிற்கும். முன்னாடி நிக்காது, பின்னாடி நிற்கும். அல்லேலூயா. ஆகவே எனக்கு அருமையானவர்களே, உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். எல்லா விஷயத்திலேயும் அற்பம் இருக்கும், நீங்க கால்படுங்க. அந்த அற்பம் வந்தாதான் ஆசீர்வாதம். அந்த அற்பம் வந்தாதான் உங்களுக்கு வைராக்கியத்தின் ஆவி வரணும். எலியாவின் 2வது ஆவி வரக்கூடாது, செகண்ட் பார்ட் வரக்கூடாது, வைராக்கியத்தின் ஆவி வரணும். அப்போ தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை கொண்டு திட்டமிட்டு இருக்கிற தீர்க்க தரிசனை நிறைவேற்றுவார். நான் ஒன்று மட்டும் சொல்லுகிறேன், கர்த்தராலே அழைக்கப்பட்ட எல்லாருடைய வாழ்க்கையும் தேவனுக்காக ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும், தேவனுக்காக வல்லமையாய் வாழ வேண்டும், தேவனுக்காக மகிமைப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தம் எல்லாரும். ஆனால் நாம எந்த அளவுக்கு அவரை பின்பற்றுகிறோமோ, அவரை விசுவாசிக்கிறோமோ, அந்த அளவுக்கு தான் நம்முடைய வாழ்க்கையில நன்மைகள் நடந்து கொண்டு போகும். அவருடைய தீர்க்க தரிசனத்திலே அவர் எல்லாரையும் நிறைவாய் ஆசீர்வதிக்கிறார். நான் வாழ்க்கையில அப்படியே தான் இருக்கிறேன்னா
நீ எங்கேயோ அப்படியே இருக்கிற, எங்கேயோன்னா ஜெப வாழ்க்கையில் அப்படியே இருக்கிற, விசுவாச வாழ்க்கையில் அப்படியே இருக்கிற. அதனால் அப்படி தான் இருக்கு. ஆனால் அதுதான் எனக்கு விசுவாச வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. எபிரேயர் புஸ்தகம் 11வது அதிகாரம் எடுத்துட்டிங்கன்னா இப்போ நீங்களே சொல்லணும் இல்லையா, விசுவாசத்தில் அங்கே யார் யாரெல்லாம் வர்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஆனால் ஆபேல் எந்த வசனம்? விசுவாசத்தினாலே ஆபேல். அப்போ அது வேணாயா, அதை படிச்சு போர் அடிச்சு போச்சு. 3ஆம் வசனத்தை படிங்க. போதுங்க, அவன் இதுக்கு மேலே படிக்க வேணாங்க, விட்டுருங்க. விசுவாசத்தினாலே 4ஆம் வசனம் ஆபேல், ஆனால் விசுவாசத்தினாலே 3ஆம் வசனம் நாம். ஹல்லேலூயா. நம்மளை முன்னாடி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் நம்மளை முன்னாடி வச்சிருக்கிறார்? இல்லை, ஆபேலுக்கு பின்னாடி எனக்கு நிற்கிறார். ஏன் நம்மளை முன்னாடி வச்சுக்கிறாரு அப்படின்னா, அவங்கெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஆபேல்னா என்ன, ஏனோக்குனா என்ன நம்மளுக்கு தெரியும். ஆனால் எஸ்ரானா என்ன தெரியாது. ஏன்? அவர் இன்னும் சாவலை. ஜான்சன்னா என்ன, ஜான்சன் இன்னும் சாவலை, அவர் செத்துட்டார். ஆபேல்னா என்ன சொல்லிடல, ஏன்னா முடிஞ்சிச்சு அவர் லைஃப், அவ்வளோதான். ஆனால் நான் சாகவில்லை, நீங்கள் யாரும் சாகவில்லை, நீங்கள் எல்லாரும் உயிரோடு கூட இருக்கிறீர்கள். அப்படி என்று சொன்னால் நீங்கள் ஆபேலை விட பெரிய காரியங்களை சாதிக்க முடியும், செய்ய முடியும் என்கிற நோக்கத்தோடு தான், என்ற ஒரு பெரிய தரிசனத்தோடு தான் கர்த்தருக்கு நம்மை கொடுத்து ஒரு தரிசனம் இருக்குது. அந்த தரிசனம் என்னன்னா, நீ ஆபேலை விட பெரிய காரியங்களை செய்ய. அதாவது அவங்க என்ன செஞ்சாங்களோ அதே மாதிரி நான் செய்யணும்னு அவசியம் இல்லை. எனக்கு ஒரு வே இருக்குது, எனக்கென்று ஒரு அடையாளம் இருக்கிறது, எனக்கென்று ஒரு உயர்வு இருக்கிறது. அதை செய்யறதுக்கு நாம காத்து இருக்க வேண்டும். அதனாலதான் ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, நீ முன்னாடி இருக்கிறப்பா, ஏன்னா நீ இன்னும் சாவல. அல்லேலூயா. சொல்லாமா, நான் இன்னும் சாவல சாத்தானே, நான் இன்னும் சாவல. ஆபேலை விட, ஏனோக்கை விட நான் பெரிய காரியங்களை சாதிப்பேன். அல்லேலூயா. ஏன்னா நான் உயிரோடு கூட இருக்கிறேன், கர்த்தர் என்னை கொண்டு இன்னும் பெரிய காரியங்களை செய்வார். எப்பவும் அதே மாதிரி வாழ்க்கிற, அதே மாதிரி அப்படின்ற எடுத்துக்கிறவங்க வாழ்க்கை நல்லா இருக்கிறதுல. இந்த பக்கத்தில் இதில் என்னது, ஓசர் பக்கத்தில் வியாசர்பாடி லாசரஸ் மாதிரியே பாடுவார் ஒருத்தர். வியாசர்பாடி இருக்கிறார், அவர் தான். தினகரன் மாதிரியே ஒருத்தர் இருக்கிறார், பாடுவார். தினகரன் இருக்கிறார், அவர் காண. தயவுசெய்து அவரை மாதிரி நின்னா நீங்க காணாது போயிடுங்க. அவரை மாதிரி, ஹல்லேலூயா, இயேசுவை மாதிரி, அவர்தான் என் மாதிரி, நான் அவர் மாதிரி. ஹல்லேலூயா. நம்ம காணாத போக மாட்டோம். அவர் மாதிரி நம்ம இந்த உலகத்திற்கு மகிமையா இருக்கும், வெளிச்சமா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் வசனம் ஒன்று சொல்லுது. யோவான் புஸ்தகம் 15:4. கர்த்தரில் நிலைத்திருங்கள். இயேசு சொல்லுகிறார், என்னிலே நிலைத்திருங்கள், நானும். அப்போ ஒரு கட்டிடம், நான் ஒரு தடவை பாம்பேக்கு போறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. இந்த பகுதியில் எல்ஐசி தான் உயரமான கட்டிடம் இல்லைங்களா. பாம்பேலாம் 40 அடுக்கு 50 அடுக்கு, அதோட அடுக்குலாம் இப்போ நிறைய இருக்குதுன்னு வச்சுங்களேன். நான் ஒரு 17-18 வயசுல சொல்கிறேன்ப்பா, இந்த பில்டிங் இவ்வளோ உயரம் எப்படி தான் நிற்குதோ தெரியலையே அப்படின்னா, எங்கள் அப்பா சொன்னார், டேய் இங்கே எவ்வளோ உயரம் பார்க்குறேன், அவ்வளோ கீழே இருக்குது. இல்லையா, கீழே இருக்குது, மறைஞ்சிருக்குது. தேவனோடு இருக்கிறது மறைந்திருந்தால், இல்லையா, கர்த்தரோடு இருக்கிற வாழ்க்கை சரியாக இருந்தால், கர்த்தரோடு இருக்கிற வாழ்க்கை ஆழமாயிருந்தால், மேலே அது உலகம் பார்க்கிற அளவுக்கு கர்த்தர் உயர்த்துகிறார். உலகம் பார்க்கிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை உயரவில்லை என்று சொன்னால் கீழே சரியில்லை. கீழே என்பது கர்த்தரோடு அதான் எண்ணில் நிலைத்திருந்தால் என்று சொன்னால், எண்ணில் என்று சொன்னால் அவன் சொல்றாரு, நான் செடி நீங்கள் கொடிகள் இல்லையா.
அப்போ செடி வந்து பூமிக்குள்ளே இருக்கும், அது தெரியாது. ஆனால் வெளியே வந்து கொடி கனி கொடுத்து அழகு கொடுக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா வேறு தான் காரணம். வேறு எங்கே இருக்குது? கர்த்தரை இழைச்சிருக்கு இல்லையா? அப்போ அந்த கட்டிடம் இவ்வளோ அழகாய் பிரம்மாண்டமாய் உயர்ந்து நிற்கிறது என்று சொன்னால் அதனுடைய அடி பூமியிலே, அஸ்திபாரம் பூமியிலே மறைந்திருக்கிறது. நம்முடைய அஸ்திபாரமும் கர்த்தர் மேலே இருக்கும் பொழுது மேலே அழகா இருக்கு. நீங்க வெளியில அழகா இருக்கு, மூஞ்சில இல்லை. ஆசீர்வாதம். அல்லேலூயா. மூஞ்சி திருப்பி நம்ம மாற்ற முடியுமா? என்ன மாற்ற முடியாது. ஆனால் ஆசீர்வாதத்தை நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளலாம். அல்லேலூயா. மாறும். ஆகவே தாவீதுடைய வாழ்க்கையிலே ஆரம்பம் அற்பமா இருந்தது. நான் அற்பத்தை மட்டும் பேசிட்டு போயிடுறேன், முடிவுதான் உங்களுக்கு தெரியல. ஒரு 3 வசனத்தை வாசிக்கலாம், அதோட நான் முடிக்கலாம் நான் நினைக்கிறேன். 1 சாமுவேல் 17:54 படிக்கலாம். தாவீது பெலிஸ்தனுடைய தலையை எடுத்து அதை எருசலேமுக்கு கொண்டு வந்தான். அவன் ஆயுதங்களையோ தன் கூடாரத்திலே வைத்தான். என்ன ஆயுதம் அவர்கிட்ட இருந்துச்சு? பெரிய ஆயுதம். உண்டிவில் கூட இல்லை. அது உண்டிவில்னாலும் பாயிண்டா அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவன், அது கவனில் வந்து பாயிண்டா அடிக்கணும்னா அது வந்து ரொம்ப ட்ரைனிங் வேணும். அது கவன்னா எப்படி இருக்குது தெரியுமா உங்களுக்கு? சரி, அதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தால் இன்னும் லேட் ஆகும். ஏன் ஒரு 5 குழாங்கள் எடுத்தார், அது ஒரு பிரசங்கம், அதெல்லாம் லேட் ஆகும். அது இப்போ சொல்ல வரல. நான் வந்து முதல்ல ஆரம்பத்தை மட்டும், நான் அற்புதத்தை மட்டும் பேசிட்டு போகிறேன். சம்பூரணத்தை நீங்கள் படிச்சிருக்கிறீங்க, அது உங்களுக்கு தெரியும். ஆகவே அவர் என்ன பண்ணாரா? நேரா கூடாரத்துக்கு போனார். எங்க போனாரு? ஆனா சவுல் என்ன சொல்றாரு? இந்த கோலியாத்தை யார் கொல்லுகிறார்களோ அவளுக்கு என்ன? பொண்ணை கொடுப்பேன், மண்ணை கொடுப்பேன், சகல சன்மானங்களையும் கொடுப்பேன். இவர் தலையை வெட்டி எங்க போயிருக்கிறான்? ராஜாவே, சவுல் ராஜாவே, சொன்னல பொண்ணை எப்ப கொடுக்குற, மண்ணை எப்ப கொடுக்குற? நேராக தானே போய் கேட்டிருக்கா. அது ராஜாவுக்கு முக்கியம் இல்லை, அது தாவீதுக்கு முக்கியம் இல்லை. நான் செய்ய வேண்டிய வேலை செஞ்சா ஆசீர்வாதம் என்னை தேடி வரும். அல்லேலூயா. நான் கர்த்தருக்கு செய்ய வேண்டிய வேலையை சரியாய் செய்தால் ஆசீர்வாதம் என்னை தேடி வரும். நான் ஆசீர்வாதத்தை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. தாவீது போலையே. அந்த சவுலை கொண்ட கோலியாத்தை கொன்ற சந்தோஷத்துல அவரு, ஐயோ ராஜாவின் பொண்ணாச்சே, இந்த வாய்ப்பை விட்டுவிடக் கூடாது. நேரா ராஜா கிட்ட போய், ராஜா என்னைக்கு கல்யாணம் வச்சுக்கலாம், ராஜா என்னைக்கு பத்திரத்தை எழுதலாம் கேட்டிருக்கீங்க இல்லையா? அவர் எங்க போயிட்டார்? நேரா அவர் வீட்டுக்கு போயிட்டார். என்னன்னா அதுதான் தன்னை வளர்த்த இடம். அல்லேலூயா. அதுதான் தன்னை அடையாளம் காட்டும் இடம். அதுதான் தன்னை இனி வருகிற காலங்களிலே அடையாளம் காட்டப் போகும் இடம். அதுதான் ஜெப இடம். அதுதான் தேவனோடு கூட உறவாடும் இடம். அதுதான் தேவனோடு கூட பேசும் இடம். அதுதான் கர்த்தரோடு கூட பேசின இடம். தன் வீடு, அவன் கர்த்தரோடு கூட பேசுகிறவனாய் இருந்தான். ஆகவே எந்த உயர்வு வேண்டுமானாலும் அது தானாய் வரும். ஆனால் நம்மை உயர்த்தும் இடத்தை விட்டுவிடக் கூடாது. உயர்த்தும் இடம் எது? வீடு. தன்னை தான் கர்த்தரோடு கூட நெருங்குகிற வாழ்க்கை, கர்த்தரோடு கூட காத்திருக்கிற ஒரு வாழ்க்கை, கர்த்தரோடு கூட தேவ சமூகம், தேவனுடைய வீடு. தொடர்ந்து வாசிக்கலாம். ஒரு 3 வசனம் 55 படிக்கலாம். அதுல தாவீது பெலிஸ்தருக்கு எதிராக புறப்பட்டு போகிறதை சவுல் கண்டபோது அவன் சேனாதிபதியாகிய அப்னேரை பார்த்து, அப்னேரே, இந்த வாலிபன் யாருடைய மகன் என்று கேட்டார். அதற்கு அப்னேர், ராஜாவே, எனக்கு தெரியாது என்று உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றார். இப்போ ராஜாவின் முகம் தாவீது பக்கம் திரும்பிச்சு. தாவீதின் முகம் இயேசு ராஜா பக்கம் தான் இருக்கு. இல்லையா? எது வாழ்க்கையில வருதாலும் சரி, எது வாழ்க்கையில வரலாலும் சரி, நம்ம முகம் அவரையே பார்த்து கொண்டிருக்க வேண்டும். நம்முடைய முகம் இயேசுவையே பார்த்து கொண்டிருக்க வேண்டும். ஒரு காலம் வரும், இந்த உலகத்தின் முகம் நம்மை பார்த்து. காலம் வந்தது. தாவீதை சவுல் விசாரிக்கிறார். ஆனால் தாவீதை பொறுத்தவரையில் வாய்ப்பு இருக்குது. நேரா நீ சொன்ன ராஜாவே அப்படி நேரா போய் உரிமையா கேட்கலாம்.
அந்த ராஜாவே இந்த ராஜாவை பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ராஜா இந்த ராஜா பார்க்கணும். கீழே அடுத்தது 56 படிக்கணும். அந்த பிள்ளையாண்டான் யாருடைய மகன் என்று விசாரி. என்னப்பா இது? வெற்றி பெற்றால் நேரா போய் வாய்ப்பை கேட்டு வாங்கி கொள்ளலாம், உரிமை இருக்கிறது. ஆனால் ராஜாவே தாவீது கெஞ்சுற அளவுக்கு நிலைமை மாறி. அல்லேலூயா. ஒரு காலம் வரும், ஆசீர்வாதம் உங்களை கெஞ்சும். நான் வரட்டுமா? உனக்கு நான் ஆசீர்வாதமா வரட்டுமா? ஒரு காலம் வரும், உங்களை ஆசீர்வாதம் கெஞ்சும், உங்களை ஆசீர்வாதம் தேடி வரும், உங்களை ஆசீர்வாதம் நிரப்பும். அதான் இடம் கொள்ளாமல் போகும். அல்லேலூயா. அடுத்த வசனம் படிக்கலாம். 58 வாலிபனே, நீ யாருடைய மகன் என்று அவனை கேட்டதற்கு தாவீது, நான் பெத்லகேம் ஊரானா இருக்கிற உம்முடைய அடியானாகிய ஈசாயின் மகன் என்றார். கடைசியில அவன் யாருன்ட்டு அடுத்த மூலியமா கேட்க போய், இவன் யாருன்னு இன்னொருத்தர் மூலியமா கேட்க போய் ஒன்றும் சரியா பதில் வரல. தான் சவுலே நேரா என்ன பண்ணிட்டாரு, சின்ன பையன் தாவீதுக்கு வந்தார். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும். உள்ளத்துக்குள்ளே தேவ வல்லம வந்தா உன்னை கொண்டு சவுலும் வருவா. சவுல் வந்துட்டாரு. சவுல் தேடி வர்றாரு. ராஜாவால பொறுக்க முடியல. ஏன்னா கோலியாத்தால ஏற்பட்ட அவமானம் சவுலுக்கு தான் தெரியும், தாவீதுக்கு தெரியாது. அவன் யுத்த காலத்துக்கு வந்தப்பதான் தாவீதுக்கு தெரியும். ஒரு தடவை வந்தாலும் சாதிச்சுட்டு போயிட்டே இருக்கான். அல்லேலூயா. அதுக்கு காரணம் அங்கே பல தடவை கர்த்தரோடு இருந்தான். அல்லேலூயா. சவுலு காலகாலமா அந்த கோலியாத்து பேசுறதெல்லாம் கேட்டு 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 கோபனாம வருது. ஆனா ஜெயிக்க முடியல. ஆனால் ஒரே தடவை கேட்டான் தாவீது, ஜெயித்து விட்டான். அதுக்கு காரணம் கர்த்தரோடு கூட இருந்தது. அல்லேலூயா. ஆகவே இந்த சவுல் என்ன பண்றாரு, யார் மூலியமா கேட்டு கேட்டு பார்த்து ஒன்றும் நடக்கல. சின்ன பையன்கிட்ட தேடி வந்துட்டார். நீ யார் பிள்ளைப்பா, இவ்வளவு பெரிய காரியத்தை செய்தாயே? ஒரு நாள் வரும். சவுல் என்பது ஆசீர்வாதம். சவுல் என்பது ஆசீர்வாதம் உங்கள் வந்து கேட்கும். நீ யாருப்பா, இவ்வளோ ஜெபம் பண்றீங்க, ஆசீர்வாதம் சொல்லும். நான் உன் கூட இருந்தா நல்லா இருக்கு. சனியா அது பிசாசு, அது ஒன்று பேசுது பாரு வாயில, அதுகிட்ட நான் ஆசீர்வாதம் போக விரும்பல. நீ ஜெபிக்கிற, உன்கிட்ட நான் வந்தா நான் வரட்டுமா? வரட்டுமா? யார் கேட்கறது? கேட்கற மாதிரி வாழ்வோமா? கண்களை மூடி வாழ்வோம். கர்த்தர் இன்னும் வாழ ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இது அல்ல, இதிலும் பெரிய காரியங்களை கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். ஆகவே அந்த சிந்தையோடு கூட ஆரம்பம் அற்பமாக இருக்கலாம், முடிவு உங்களுக்கு தெரியுது. பைபிளை நம்ம படிக்கிறோம். அதே போல கர்த்தர் உங்களையும் அவர் உயர்த்த வல்லவராய், நல்லவராய், போதுமானவராய், முடியும் என்கிறவராய், என்னாலே முடியும் என்கிறவராய் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இன்னும் சீக்கிரமா முடிச்சுட்டா மாதிரி. ஆமா வாங்க, யாரெல்லாம் இருக்கீங்க? 2 செகண்ட் வரீங்க, வாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அண்ணனுடைய மெசேஜ் நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் கேட்கிறேன். ஃபர்ஸ்ட் சொல்லிதான் வழியில கொஞ்ச நேரம் கேட்டேன். ஆனா இப்போ கேட்கும் தாவீதை பத்தி நிறைய பேர் பேசியிருக்காங்க, நானும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா இந்த மாதிரி பேசி நான் யாரும் கேட்கல. அரக்கோணத்துல இருக்கிற நீங்களெல்லாம் ரொம்ப பாக்கியவாங்க. அவருடைய மெசேஜ் அடிக்கடிக்கு கேட்கறது. உப்புன்றதுக்கு இந்த மாதிரி தான் ஒரு அடையாளம் இல்லையா? கடுகு வந்து படபடான்னு கொடிக்கும். அந்த மாதிரி ஊழியக்காரங்க நிறைய பேர் எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சோன்னே ரொம்ப ஆடுவாங்க. ஆனா உப்பு குழம்புக்குள்ள போடும்போது எந்த சத்தமும் காட்டாது, அது இருக்கிறதே தெரியாது. ஆனா அந்த சாப்பாட்டுக்கு என்ன கொடுக்குது? ருசி கொடுக்குது. இந்த வெளிச்சமும் வரும்போது நான் வெளிச்சம் வந்திருக்கிறேன்னு ஆடம்பரத்தோடு வரல, போட்ட உடனே இருளை நீக்கி வெளிச்சத்தை உண்டாக்குது. அது போல நீங்க உட்காந்து இருக்கும்போது செம பசி எனக்கு. ஆனா ஆவிக்குரிய ஆகாரம் வந்த உடனே அது எங்க போச்சுன்னே தெரியல எனக்கு. கர்த்தர் அப்படி வார்த்தையின் மூலம் கிரியை செய்தார். என்னுடைய கண்களை எனக்குள்ள அற்பமா தான் இருக்கிறேன். நான்
ஆனா தேவன் என்னையும் உயர்த்த வல்லவரா இருக்கு. நான் இதன் மூலம் விசுவாசிக்கிறேன். இப்படி அண்ணனுடைய மெசேஜ் அடிக்கடிக்கு இந்த இடத்துல இருக்கணும். ஆண்டவர் தாமே அவருடைய ஊழியர்களை ஆசீர்வதித்து உயர்த்து வராங்க. நான் சொல்ல வேண்டியதை எங்க தங்கச்சி சொல்லிட்டாங்க. கசருக்கு சோறு பின்னெல்லாம் எங்க அண்ணன் தான் சூப்பரா பிரசங்கம் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ஜான்சன் என்ன சூப்பரா பிரசங்கம் பண்ணாருன்னா அவர்கிட்ட தான் நாங்க கத்துக்கினேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவங்க தான் எங்களை வளர்த்தவர்கள். உண்மையாகவே இன்றைக்கு அந்த அற்பமாக எண்ணப்பட்ட சூழ்நிலை தான் அவருடைய சாட்சி தனியாக கேட்டீங்கன்னா அது வேற மாதிரி இருக்கும். ஒன்றுமே இல்லாத சூழ்நிலை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவ்வளோ ஆசீர்வதிச்சிருக்கார். அவங்க பிள்ளைங்க டாக்டர் படிக்கிற அளவுக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி கிளை சபைகளை கட்டி அநேகருக்கு ஆசீர்வாதமாக தாவீதை போல வந்து அண்ணன்கிட்ட கேட்டுச்சு சவுல், நான் வருத்தமான்னு சொல்லி அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நிச்சயம் நமக்கு வரும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்றைக்கு